نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عسى ربكم أن يرحمكم وإن عدتم عدنا وجعلنا جهنم للكافرين حصيرا إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏகவல்லவனாம் அல்லாஹ்வுக்கு உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சந்தைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவற்றுமாக. சந்தைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட சூரா பனி இஸ்ராயீல் என்ற அத்தியாயத்தினுடைய 9வது வசனம் முதல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நிச்சயமாக இந்த குர்ஆன் எது நேரிய பாதையோ அதற்கு வழிகாட்டுகிறது. மேலும் நல்லாமல் செய்யக்கூடிய விசுவாசிகளுக்கு சுப செய்தியை சொல்கிறது. அந்த சுப செய்தி நிச்சயமாக அவர்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு என்பதாக சுப செய்தி சொல்கிறது. மேலும் யார் மறுமையை விசுவாசம் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட காபிர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். மனிதன் நல்லதுக்கு பகரமாக தீயதை வேண்டும் என்று சில நேரங்களில் அவன் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறான். காரணம், மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான். மேலும் இரவையும் பகலையும் நாம் இருவரும் அத்தாட்சிகளாக ஆக்கியிருக்கிறோம். ஃபமஹௌனா ஆயத்தல் லைல், இரவை மங்கச் செய்து அதை நாம் அத்தாட்சியாக ஆக்கியிருக்கிறோம். பகலை பிரகாசமாக ஆக்கி அதை பார்ப்பவர்களுக்கு தெளிவானதாக ஆக்குவதன் மூலம் உங்களுடைய இரட்சகரிடமிருந்து அவனுடைய பேரருளை நீங்கள் தேடி பெற்றுக் கொள்வதற்காக வேண்டியும் அந்த பகல் நேரத்தை ஆக்கியிருக்கிறோம். இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய இந்த விஷயத்தை வருடத்தினுடைய கணக்கை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாட்களினுடைய அளவுகோலை நீங்கள் கணக்கிட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாம் ஆக்கியிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தினுடைய தெளிவையும் உங்களுக்கு நாம் தெளிவான முறையிலே சொல்லி தந்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். இதிலே இதற்கு முந்தைய வசனமாகிய 8வது வசனம், இதிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுடைய இரட்சகர் உங்களுக்கு ரஹ்மத் என்ற அவனுடைய
அருளை பொழியக்கூடும். எப்போது நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் உங்களின் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். ஆனால் உங்களுடைய வழிகட்டின் மீதும் அளவு கடந்த அத்துமீறல்களின் மூலமும் நீங்கள் பாவங்களின் பக்கம் திரும்பவும் நீங்கள் மீண்டால் நாமும் வேதனை செய்வதற்கு திரும்பவும் மீறுவோம். மேலும் நாம் காபிர்களுக்கு நரகத்தை சிறைச்சாலையாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இதனுடைய விளக்கத்தை கடந்த வாரங்களிலே நாம் பேசினோம். ரஹ்மத் என்றால் என்ன? அந்த ரஹ்மத் என்ற அல்லாஹ்வுடைய பேரருள் எதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்ற விஷயங்களை எல்லாம் கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரங்களிலே நாம் பேசினோம். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய பேருபகாரங்களில் மிகப்பெரிய பேரருள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் ஒரு மனிதன் நேர்வழியை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் ஒரு மனிதன் ஈமான் என்ற ஒரு பெரிய செல்வத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் குர்ஆன் என்ற இந்த புனிதமான அந்த அறிவுரைகளை பார்க்கும்போது அதன் மூலமாக படிப்பினைகளை பெற முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் அனைத்துக்கும் மிக தேவையான ஒரு ஒன்றாகும். அதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவுக்கு பிறகு, வஃபாத்துக்கு பிறகு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு பெரிய சஹாபி. அந்த சஹாபி ஒரு ஊரிலே இருக்கும்போது சஹாபி என்ற அடிப்படையில், நபித்தோழர் என்ற அடிப்படையில் நிறைய மக்கள் அவர்களை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்கிறார்கள். இது பொதுவாக உள்ள விஷயம் தானே. நல்லவங்க சொன்னாலே எல்லாரும் தேடி வருவாங்க, துவா செய்ய சொல்லுவாங்க, அவர்களுக்கு மரியாதை செய்வாங்க, அவங்களுடைய புரிய கண்ணியத்தை கொடுப்பாங்க, அவங்களிடத்துல நல்ல விஷயங்களை பேசணும்னு நினைப்பாங்க. இது எல்லாமே பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட உள்ள ஒரு விஷயம். அது ஒரு ஈமானுடைய அடையாளம். அந்த அடிப்படையில மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல வந்த அந்த ஒரு மனிதர் சொன்னார், நீங்கள் எல்லாம் பெரிய கொடுப்பினைக்குரியவர்கள், பெரிய பாக்கியசாலிகள். ஏன்பா அப்படி சொல்ற கேட்டார். நீங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால பார்த்துருக்கிறீங்க, அந்த பாக்கியத்தை நாங்கெல்லாம் பெறலையே. அவர் ஒரு தாபி, பின்னால் வந்தவர். அந்த பாக்கியத்தை நாங்கள் பெறலையே, உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்க அப்படின்னு சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய எல்லா பார்வைகளும் ரஹ்மத்தாக முடியுமா? மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா, தோழரே உங்க சிந்தனையை மாத்திக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது ஒரு பெரிய சிறப்பு தான். ஆனா எல்லா பார்வைகளும் ரஹ்மத்தான பார்வை. நபியை பார்த்த எல்லா பார்வைகளுமே சிறந்த பார்வை என்று சொல்லிவிட முடியாது. காரணம், என்னை போன்ற சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் பார்த்ததின் மூலம் அவர்களுக்கு கிடைத்த சிறப்பு நீங்க சொன்ன மாதிரி எந்த சிறப்பு. நபி அவர்களை பார்த்த சமுதாயம் இருக்கிறார்களே, நபிமார்களுக்கு அடுத்தபடியாக எந்த அந்தஸ்துக்குரியவர். அவர்களில் குறைவான நேரம் நபி அவர்களை பார்த்திருந்தாலும் சரி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஆனா அதே சமயத்தில் எல்லா பார்வைகளும் அப்படி கிடையாது. நபி அவர்களை பார்த்த மனிதர்களில் அபூஜஹலும் நபியை பார்த்தவன் தான். அபூஜஹல் நபியை பார்த்தான். அந்த பார்வை அவனுக்கு சஹாபிங்கிற பெயர் வாங்கி கொடுத்தா? நபி அவர்களை பார்த்த அந்த பார்வை அவனை சஹாபி என்ற பெயரை வாங்கி கொடுத்ததா?
சாபத்தை வாங்கி கொடுத்தது, அவனுக்கு கவலையை வாங்கி கொடுத்தது, மறுமையினுடைய வேதனையை வாங்கி தந்தது. காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிற போது அபூஜஹலை பற்றி தான் குறிப்பிடுகிறான் என்று தஃசீரில் எழுதுகிறார்கள். வலா யஹ்ஸபன்ன அல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைருல் லிஅன்ஃபுஸிஹிம் இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா வலஹும் அஸாபுன் முஹீன். அவர்கள், அந்த காபிர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், அன்னமா நும்லி லஹும் கைருல் லிஅன்ஃபுஸிஹிம், நாம் செல்வத்தாலும் ஆயுளினாலும் விடப்பட்டுக் கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். இறைவனால் சோதிக்கப்படவில்லை, எந்த நோய் நொடியும் வரல, எந்த கஷ்ட நஷ்டமும் வரல, ஜாலியா போய்கிட்டே இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற, நினைச்சதெல்லாம் நடக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் உங்களை விட்டுக்கொண்டே இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இன்னமா நும்லிலஹும் லியஸ்தாது இஸ்மா, அவனுடைய அந்த விடலின் மூலம், அவன் இந்த உலகத்தில் சந்தோஷமா இருப்பதன் மூலம் அவனுடைய பாவ பெருக்கத்தை அவன் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் விட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இது அர்த்தம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருவசனத்தை நபி அவர்களுக்கு இறக்கி கொண்டிருந்தான். அப்படி இறக்கி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே சஹாபாக்கள் உலகத்தில் வாழ்ந்தாங்க. அந்த வசனங்கள் இறங்க இறங்க அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அதை மனனம் செஞ்சாங்க, அதனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்கள், அதை அமல் செய்தார்கள், தங்களை அதன் மூலம் சீர்திருத்தப்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இவ்வாறு செய்ய செய்ய ஒவ்வொரு வசனமும் இறங்க இறங்க அவர்களுக்கு நன்மைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறான். உலகத்துல ஒரு பள்ளிவாசலை நோக்கி ஒரு மனிதன் வருகிறான், 2 வசனங்களை கற்றுக்கொள்கிறான் அல்லது ஒரு வசனத்தை கற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், இருக்கக்கூடிய செல்வங்களிலே மிக உயர்ந்த செல்வமாகிய சினை பிடித்த சிவப்பு ஒட்டகத்தை இலவசமாக பெற்றுக்கொண்டதை விட சிறந்த லாபத்தை அவன் அடைகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு வசனத்தை கற்றுக்கொண்டால் ஒரு சினை பிடித்த ஒட்டகம் அவனுக்கு கிடைத்ததை விட லாபகரமானது. 2 வசனங்களை அவன் கற்றுக்கொண்டால் 2 சினை பிடித்த உயர்ந்த ஒட்டகங்களை அவன் கற்றுக்கொண்டதற்கு சமமானது. 3க்கு 3, 4க்கு 4. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலுக்கு வந்து ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம கற்றுக்கிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான். பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடிய விஷயமே பெரிய நன்மையான விஷயம். பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் நஃபிலான வணக்கங்களிலே இருக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். அது மட்டுமல்ல, பள்ளிவாசலிலே இருந்து கொண்டு சின்ன சின்ன வசனமா இருந்தாலும் சரி, இந்த வசனங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது, மரணம் செய்யும் போது அதற்கான மிகப்பெரிய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு எழுதுகிறான். வசனம் என்று சொன்ன உடனே நம்ம நினைக்க கூடாது, ஏதோ ஒரு பெரிய ஆயத்தை அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு முடிகிற காரியமா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு ஆயத்து, அல்லாஹு ஸமத் ஒரு ஆயத்து, லம் யலித் வலம் யூலத் ஒரு ஆயத்து, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது ஓத முடியாதா? இது எத்தனை பேர் ஓத முடியும்? பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்து குல் ஹுவல்லாஹ் ஓத முடியாதா? குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓத முடியாதா? அல்ஹம்து சூரா ஓத முடியாதா? இது அல்லாமல் ஒரு ஆயத்தை பாடமாக்கினா கற்றுக்கொண்டால் ஒரு சினை பிடித்த ஒட்டகத்தை அவன் பெற்றுக்கொண்டதற்கு சமம் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் ஒரு எழுத்துக்கு பகரமாக 10 நன்மை கிடைக்கும். நபி அவர்கள் நமக்கு சாதாரண நம்முடைய மூளைக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் சொல்ல உதாரணம் என்ன தெரியுமா? அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்லவில்லை. அப்படின்னா குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதிலே குல் என்பது ஒரு எழுத்து என்று சொல்லவில்லை, அல்லாஹு என்பது ஒரு எழுத்து என்று சொல்லவில்லை, அஹத் என்பது ஒரு எழுத்து என்று சொல்லவில்லை. குல் அதுல காப் ஒரு எழுத்து,
லாம் ஒரு எழுத்து. இந்த குல் சொல்லும்போதே எத்தனை நன்மை கிடைச்சது? 20 நன்மை கிடைச்சது. ஹூ வல்லாஹு அஹத் ஹுவ அப்படின்னு சொல்லும்போது ஹூ ஒரு எழுத்து, வா ஒரு எழுத்து. அப்போ இதுல 20 நன்மை கிடைச்சது. வல்லாஹு அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்ல ஒரு 5 எழுத்து இருக்கு. அப்படிங்கும்போது அதுல ஒரு 50 நன்மை கிடைக்கும். குல் ஹு அல்லாஹ் சொல்லும்போது 90 நன்மை அல்லாஹ் தந்தார். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, 90 நன்மை தந்தார். அஹத் அப்படின்னு சொல்லும்போது 3 எழுத்து இருக்காது, அதுல 30 நன்மை அல்லாஹ் தந்தார். 120 நன்மை அல்லாஹ் எப்படி தந்தாரா? குல் ஹு அல்லாஹு அஹத் சொல்லும்போது கொஞ்ச நேரத்துல அல்லாஹ் தஆலா 120 நன்மை தந்தார். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் நம்ம நாவல சொல்லியிருப்போம்? சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஆயத்தினால எத்தனை பேர் சொல்லியிருப்போம்? அல்லாஹ் 120 நன்மையை தந்தார். நினைச்சு பாருங்க, இது மூமின்களுக்கு கிடைத்த ஒரு பேரருள். ஆனா இதே விஷயத்தை அல்லாஹ் சொல்லும்போது, நம்ம அந்த ஆயத்தை நம்ம சொல்லும்போது, வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைருல் அன்ஃபுஸிஹிம் இன்னமா நும்லி லஹும் யஸ்தாது இஸ்மா வலஹும் அதாபுன் முஹீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. காஃபிர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், அவர்களை நாம் விட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். பாவங்களிலே அவர்கள் நீடித்திருக்கும் போது பாவங்கள் அவர்களை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் நரகத்தை நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாம் அவர்களை விட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று தான் சொல்றோம். எப்படி ஒரு மூமினுக்கு ஆயத்துல கேட்டு கேட்டு ஓத ஓத அதை அமல்படுத்த நன்மைகள் பெருகிக் கொண்டே போகின்றனவோ, அதே போல நபியவர்களுடைய காலத்தில் இருந்த காபிர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் கேட்டு கேட்டு இது பொய், இது கற்பனை, இது முகமது பொய் சொல்றாரு, இது நம்ம ஏமாத்துறாரு இப்படின்னு சொல்ல சொல்ல ஒவ்வொரு ஆயத்து இறங்க இறங்க தீமைகள் கூடிக்கிட்டே போகுது. அவன் பொய்யாக்குறது கூடுதல, அதனால தீமைகள் அதிகமாகிட்டே போகுது. இதுதான் அல்லாஹ் சொல்றான். அஸாரத்துக்கும் ஐயர்ஹமக்கும் ஐன் உத்தும் ஒதுனா வஜஅல்னா ஜஹன்னம லில் காஃபிரீன ஹஸீரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத் எவ்வளவு மகத்தானது பாருங்க. நமக்கு நன்மையை தருவதற்கு பல வாய்ப்புகள் அல்லாஹ் தந்திருப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஆனா அதையே இந்த ரஹ்மத்துக்கு மாற்றமா நடக்கும்போது அதுவே அந்த மனிதனுக்கு வேதனையாக மாறிடும். அப்படி வேதனையாக மாறும்போது கடைசி அவன் சென்று அடையக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்? நரகமாக இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அஸா ரப்புக்கும் ஐ யர்ஹமக்கும் வ இன் உத்தும் உதுனா வஜஅல்னா ஜஹன்னம லில் காஃபிரீன ஹஸீரா. காஃபிர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காது. அதனால அவன் கடைசியாக சென்று அடையக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கும்? நரகமாக இருக்கும். நரகம் ஒரு சிறைச்சாலையாக இருக்கும். நரகம் ஒரு சிறைச்சாலையாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நரகம் என்பது ஒரு ஆழமான ஒரு கிணற்றுக்கு சமமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அமர்ந்திருக்கும் போது அந்த நேரத்தில் திடீரென்றார் போல வானத்தில் ஒரு பயங்கரமான சத்தம். நபி அவர்கள் இப்படி பார்க்கிறாங்க, கண்கள் கண்ணீர் வருது. தோழர்களை பார்த்து கேட்டாங்க, என்ன சத்தம் தெரியுதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வ ரசூலுஹு தெரியும், என்ன சத்தத்தை தெரியல யார் சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 70,000 வருடங்களுக்கு முன்பாக நரகத்தை நோக்கி போடப்பட்ட ஒரு பெரிய கல் நரகத்தின் ஆழ் பகுதியை இன்றைக்கு தான் அடைந்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுப்ஹானல்லாஹ், எத்தனாயிரம் வருடங்களுக்கு முன்பாக போடப்பட்ட கல் இன்றைக்கு போய் அந்த நரகத்தின் ஆழ் பகுதியை அடைந்திருக்கிறது என்று சொன்னார். அது எவ்வளவு ஆழமா இருக்கும். நரகம் என்பது பயங்கரமான இருள் மிகுந்தது. நரகம் என்பது பயங்கரமான அனல் மிகுந்தது. நரகம் என்பது மிகவும் ஆழமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்தை காஃபிர்களுக்கு சிறையாக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நரகத்தை பற்றி சொல்லும்போது கடுமையான பயங்கரமான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமானவர்களே, அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, நரகவாதி சில நேரங்களிலே நரகத்தை தப்பிப்பதை போல ஏறி நரகத்துக்கு வெளியில வரக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவான்.
திரும்ப பொத்துங்க விட்டுருவாங்க. நரகத்திலிருந்து அல்லாஹ் நினைக்காத வரைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது, தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான சிறைச்சாலை இந்த நரகம் என்பது. நரகத்தின் காவலாளி ஒரு தடவை கூட சிரிச்சது. நரகத்தின் காவலாளி மாலிக் என்பவர் ஒரு தடவை கூட சிரித்ததில்லை. நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் தண்ணீர் தண்ணீர் என்று கதறுவான். 500 வருடங்களுக்கு பிறகு இந்த காவலாளி அடிக்கக்கூடிய மாலிக் அப்பர், என்னப்பா ஏதோ சத்தம் போட்ட மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு, அது காது வளர்க்காது. தண்ணி வேணும், அப்படியா கொண்டு வர, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கப்படும். அது எப்படிப்பட்ட தண்ணியா இருக்கு தெரியுமா? பயங்கரமாக கொதிக்கக்கூடிய தண்ணீராக. அந்த முகத்துக்கு முன்னால ஆர்வத்தோட தண்ணி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஆர்வத்தோட போய் குடிக்க போற நேரத்துல முகத்தின் சதையெல்லாம் பிஞ்சு விழுந்துருக்கும். அந்த நரகத்தினுடைய அந்த தண்ணீர் பாருங்க, அந்த தண்ணீரினுடைய சூட்டின் காரணத்தினால் முகத்தில் இருக்கக்கூடிய சதைகளும் தோள்களும் அப்படியே பிரிந்து கொண்டு கீழே விழுந்தது. அதையும் மீறி அவனால் தாகத்தை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, குடிப்பான். அப்படி குடிக்கும் போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குடல்கள் எல்லாம் பிரிந்து கொண்டு துண்டு துண்டாக நறுக்கப்பட்ட நிலையிலே பிந்துவாரத்தின் வழியாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். நரகம் என்பது அவ்வளவு பயங்கரமானது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆக்களிலே மிக முக்கியமான துஆ, இரவும் பகலும் காலையிலும் மாலையும் நபி அவர்கள் 7 முறை நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவார்கள். அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். மக்ரிபிலையும் ஃபஜ்ர்லையும் நம்ம வந்து அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் துஆ செய்றோமே. 7 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மகத்தானவர்கள். இந்த நரகத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் நிறைய சொல்லலாம். இதற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிற போது இன்ன ஹாதல் குர்ஆன் என்று குர்ஆனை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். சரி, முந்திய வசனமாகிய இந்த 8வது வசனத்துக்கும் 9வது வசனமாகிய இந்த வசனத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, உலகத்துல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ரஹ்மத் என்று சொன்னாலே, இந்த ரஹ்மத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் நினைக்கிறோம், அன்பான மனைவி கிடைச்சிட்டா ரஹ்மத், அன்பான அம்மா கிடைச்சிட்டா ரஹ்மத், அன்பான வாப்பா கிடைச்சிட்டா ரஹ்மத், அழகான பிள்ளைகள் நமக்கு கிடைச்சிட்டா அது ஒரு ரஹ்மத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை கொண்டு நம்மளை மகிழ்ச்சி ஆக்கி வச்சிருந்தா அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இப்படி உலகத்துல நிம்மதிங்கிறது ஒன்று கிடைக்கிறதுக்காக என்ன அனுகூலங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் ரஹ்மத் ரஹ்மத் என்று சொல்கிறோம். ஆனால் முக்கியமான ரஹ்மத் என்ன தெரியுமா? நம்மை நேரான பாதையிலே செலுத்துவதற்கு எது காரணமாக அமைகிறதோ அதுதான் உண்மையான ரஹ்மத். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நபிமார்களை ரஹ்மத் என்று சொல்கிறார், வேதங்களை ரஹ்மத் என்று சொல்கிறார், முஅஜிசாக்களை ரஹ்மத் என்று சொல்கிறார், உபதேசங்களை ரஹ்மத் என்று சொல்கிறார். இவை அனைத்தும் ரஹ்மத். ஏன் ரஹ்மத்? நேரான பாதையை காட்டுகின்றன. நம்ம கையில இருக்கக்கூடிய ரஹ்மத்திலே பெரிய ரஹ்மத் என்ன தெரியுமா? குர்ஆன். குர்ஆனுக்கு ஈக்குவலான, குர்ஆனுக்கு சமமான, இன்றைக்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த ரஹ்மத்துகளிலே குர்ஆனுக்கு ஈக்குவலான ரஹ்மத் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கூட இல்லை, நம்ம இடத்துல இல்லை. நம்ம பார்க்கணும்னு நினைச்சாலும் அவருடைய ரவுலாவுக்கு முன்னால போய் கை கட்டி நம்ம மனம் வந்து சலாம் உரைத்து ஆனந்தப்பட முடியுமே தவிர, நபியவர்களை கனவிலே கண்டு நாம் நிம்மதி பெற முடியுமே தவிர, நம்மால் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களெல்லாம் பார்த்து விட முடியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாது. ஆனால் அந்த நபியினுடைய நடைமுறையாக இருப்பதுதான் குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே நபிமார்களை அனுப்பினார், அவர்களும் ரஹ்மத். அந்த நபிமார்களை உபதேசிகளாக ஆக்கினார், அவர்களுடைய ஒவ்வொரு உபதேசமும் ரஹ்மத். அவர்களுடைய அந்த உபதேசங்களை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தந்திருந்தான்.
உபதேசங்கள் தராத மிகப்பெரிய ஒரு நேர்வழியை இந்த அற்புதங்கள் அவர்களுக்கு தந்தன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்துல போய் உபதேசம் பண்றாங்க. சுத்தி மந்திரி பிரதானிகள்லாம் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான சூனியக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க யாருமே ஏத்துக்கிறல. கடைசியா அல்லாஹ் அவர்களுடைய கையில கொடுத்திருந்த அசா இருக்கு பத்தியா, அது ரஹ்மத். எப்படி ரஹ்மத் தெரியுமா? சூனியக்காரர்கள் கேட்டார்கள், முதலிலே எங்களுடைய குச்சிகளையும் கயிறுகளையும் நாங்கள், என்னுடைய அற்புதங்களை நாங்கள் காட்டட்டுமா, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்களே ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மக்கள் கையில வச்சிருந்த கயிறுகளையும் குச்சிகளையும் தூக்கி போட்டாங்க. சின்ன சின்ன பாம்பா, சின்ன சின்ன பாம்புனா சின்ன சின்ன பாம்பு நினைக்க கூடாது. அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய பாம்பா தான் இருந்துச்சு. பெரிய பெரிய பாம்புகளாக நெளிந்து அப்படியே படம் எடுத்த துரத்தின எல்லாம் ஓண்டாங்க விரண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாமே திடுக்கிட்டு விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் திடுக்கிட்டார்கள். அந்த பாம்பை பார்த்தவுடன் திடுக்கிட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உடனே திடுக்கிட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், மூசா பயப்படாதீங்க, உங்க கையில இருக்கக்கூடிய அசாவை தூக்கி போடுங்க. அல்லாஹ் தஆலா கையில இருக்கிறது அசாதான், வெறும் குச்சி தான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போட்டாங்க. அங்க இருந்த பாம்பு பெரிய பெரிய பாம்புகள், எல்லாவற்றையும் விட ஒரு பிரமாண்டமான பாம்பாக அது உருவெடுத்தது. அங்கே இருந்த அத்தனை பாம்புகளை அப்படியே விழுங்கிவிட்டது. இதை பார்த்த உடனே قالوا آمنا برب هارون وموسى, அந்த சூனியக்காரர்கள், ஆயிரக்கணக்கான சூனியக்காரர்கள் சொன்னார்கள், ஆமன்னா பிரப்பி ஹாரூன் வ மூசா, மூசா மற்றும் ஹாரூனுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படி சொன்னாங்க. நம்ம ஈமான் மாதிரி இல்ல, நம்ம ஈமான் மாதிரி இல்ல. ஒரு கையில களிமா, இன்னொரு கையில சினிமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நிலைமை எப்படி? ஒரு கையில களிமா, லாயலாக சொல்லிடுவாரு, வெளியில போனே அவன் பெரிய ஆள். அப்போ ஒரு கையில களிமா. இப்ப அப்படி இல்ல. சில கூட்டம் எப்படி தெரியுமா? இந்த கையில தான் களிமா, இந்த கையில சினிமா, இந்த கையில தான் சினிமா, இந்த கையில களிமா. களிமா ரெண்டாம் தரமா ஆயிடுச்சு, சினிமா தான் முதல் தரம். அதை வச்சுதான் மனிதனே என்ன செய்ய முடியும், நம்ம கணிக்க முடியும். சினிமா என்ன சொல்லுதோ அந்த மாதிரியே ரியல் லைஃப்ல அவர் அப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லல. எல்லா நிலைகளிலும் களிமா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அற்புதத்தை பார்த்த உடனே ஏற்றுக்கொண்ட அந்த களிமா இருப்பாங்க. காலு ஆமன்னா பிரப்பி ஹாரூன் வ மூசா என்று சொன்ன அந்த களிமா இருக்குது. அந்த களிமா சாதாரண களிமா இல்ல, நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய களிமாவை போன்றல்ல, நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமானை போன்றது அல்ல. அது மிக உறுதி வாய்ந்த களிமாவாக ஈமானாக இருந்தது. ஃபிரௌன் சொன்னா, உங்களை கொலை செய்வேன், மாறுகால் மாறுதை வாங்கி கழுமரத்திலே ஏற்றி உங்களை சித்திரவதைப்படுத்தி கொலை செய்வேன். உங்க என்ன சொன்னா தெரியுமா? நீ என்ன வேண்டாம் செஞ்சுக்க, நாங்க ஈமான் வரமாட்டோம். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, இவன் செய்யக்கூடிய அநியாயங்கள் எதுவாக இருந்தாலும், எங்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய தண்டனை எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும், அஃப்ரிக் அலைனா ஸப்ரா, எங்களுக்கு நிதானத்தை கொடு, சகிப்புத்தன்மையை கொடு, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளமையை கொடு, பொறுமையை கொடு. முஸ்லிமீன், எங்களை முஸ்லிமா மூத்தாக்கு. நம்மெல்லாம் பரம்பரை முஸ்லிம். அந்த மக்கள் முஸ்லீம் ஆகி எவ்வளவு நேரம் ஆகுது? 5 நிமிஷம் கூட ஆகல. அவங்க சொல்றாங்க, முஸ்லிமீன், எங்களை முஸ்லிமா மூத்தாக்கு அப்படிங்கிறாங்க. அவர்களுடைய உள்ளத்தை இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாக்கிய அந்த அசா, அதன் மூலம் வந்த அந்த அற்புதமாகிய அந்த மூஜிசா ரஹ்மத்தா இல்லையா? எவ்வளவு பெரிய ரஹ்மத்! இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் அடுத்த வசனத்துல, இன்னஹாதல் குர்ஆன்
நிச்சயமாக இந்த குர்ஆன் இருக்கிறது, எது மிக நேர்த்தியான நேரான பாதையோ அதை அவர்களுக்கு காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. நபி அவர்களை போன்று வடிவமாக இருக்கக்கூடிய குர்ஆன் நம்ம கையில இருக்குது. ஆயிஷா அம்மையார் இடத்துல கேட்கப்பட்டது, நபி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆயிஷா அம்மையார் திருப்பி கேட்டார்கள் அந்த மனிதரிடத்துல, குர்ஆனை ஓதி இருக்கிறீரா? ஆமா. நம்ம ஓதுன மாதிரி இல்லை, அவங்களாம் கருத்து தெரிஞ்சு ஓதுவாங்க. ஓதி இருக்கிறேன். அதுதான் நபி. நபியினுடைய லைஃப் வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய கையிலே குர்ஆனை ஓதி பார்க்கிறோம். நபி அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதற்கு குர்ஆன் நமக்கு ஒரு சான்று. இந்த குர்ஆனை தான் ரஹ்மத்தினுடைய முதன்மையாக அல்லாஹ் சொல்றான். ரஹ்மத்தை பத்தி பேசி முடிச்சுட்டு ரஹ்மத் இல்லைன்னு சொன்னா நரகவாசியா போயிடுவாங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துட்டு அந்த 8வது வசனத்தை முடிச்சுட்டு 9வது வசனத்தை நமக்கு என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ரஹ்மத்து ரஹ்மத்துன்னு கேட்கிறீ அல்லாஹ்ட்ட, உன் கையில ஒரு ரஹ்மத் இருக்குப்பா. அந்த ரஹ்மத் என்ன தெரியுமா? குர்ஆன். இன்ன ஹாதல் குர்ஆன், நிச்சயமாக இந்த குர்ஆன் யஹ்தி, உனக்கு வழிகாட்டுகிறது. லில்லத்தி ஹி அக்வம், எது மிக நேர்த்தியான நேரான பாதையோ அதன் பக்கம் உனக்கு வழிகாட்டுகிறது. வயபஷிருல் முஃமினீன், மூமின்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்கிறது. வயபஷிருல் முஃமினீன் அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத், மூமினா இருந்தா பத்தாது, அமல ஸாலிஹாத் என்ற நல்ல அமல்களை செய்யக்கூடிய மூமினாக இருந்தால் அன்னலஹும் அஜ்ரன் கபீரா, அவர்களுக்கு மகத்தான நற்கூலி இருக்கிறது என்று அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. வஅன்னல்லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি அஅதத்னா லஹும் அஸாபன் அலீமா, யார் மறுமை நாள் ஒன்று இருக்கிறது என்பதை நம்ப மறுத்து காபிர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்ற எச்சரிக்கையையும் இந்த குர்ஆன் செய்கிறது. குர்ஆன் செய்யக்கூடிய 3 விதமான பணி. ஒன்று, சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஒன்று. இரண்டாவது, எதை செய்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. மூணாவது, எதை செய்தால் நரகம் கிடைக்கும் என்ற எச்சரிக்கையும் இந்த குர்ஆன் நமக்கு செய்கிறது. குர்ஆன் என்பது ஒரு லைட் மாதிரி, ஒரு சூரியன் மாதிரி. சூரியன் உதயமான உடனே அப்படி பகல் பிரகாசிக்குது. பகல் பிரகாசம் அடைகிறது ஆகிறது இருக்குதே, நமக்கு பாதையும் காட்டுகிறது. நம்ம வீடு எங்க இருக்குங்கிறதையும் நமக்கு தெளிவுபடுத்துது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள்களையும் நமக்கு காட்டுகிறது. அந்த வீட்டுக்கு போகும்போது இடையில ஏதாவது ஒரு பெரிய கல்லு இடர்பட தரக்கூடிய கல்லா கிடக்குது, அதையும் காட்டுகிறது. நல்லதையும் காட்டுகிறது, தீயதையும் காட்டுகிறது. இதுதான் குர்ஆன். குர்ஆன் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும், எதை செஞ்சா நரகம் கிடைக்கும் என்ற எச்சரிக்கையும் சுப செய்தியும் நமக்கு சொல்லித் தருகிறது என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, முந்திய வசனத்திலே நான் சொல்லி காட்டிய ரஹ்மத் பல வகை இருக்கலாம், ஆனால் உங்க கையில இருக்கக்கூடிய ரஹ்மத்திலே பெரிய ரஹ்மத் என்னன்னு சொன்னா குர்ஆன். அதை நீங்க விட்டுறாதீங்க. அந்த குர்ஆன் நமக்கு மகத்தான ஒரு ரஹ்மத், அதனுடைய மதிப்பை விளங்காமல் போய்விடாதீர்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு மிகவும் சிறப்பான முறையில் சொல்லித் தருகிறான். எனவே நம்ம வாழ்க்கையில எந்த செல்வத்தை பெற்றிருக்கிறோமோ இல்லையோ, உலக செல்வங்கள், இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரியும் போது நம்ம ஈமான்தாரிகளாக மௌத்தாகிறது மட்டுமல்ல, குர்ஆன் என்ற நடைமுறைக்கு சொந்தக்காரர்களாக நாம் வாழ்க்கையை நடத்தி இந்த உலகத்தை விட்டு பிரிவோமே, ஆனால் அந்த குர்ஆனை பிடிச்சி எடுத்துட்டு போய் நம்ம சொர்க்கத்தில் விட்டுருவோம். அல் குர்ஆன் வஸ்ஸௌமு யஷ்ஃபஆனி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனும் நோன்பும் நாளை மறுமையிலே அவர்களுக்காக ஷஃபாஅத் செய்யும். குர்ஆன் நம்மளை பிடிச்சி எடுத்துட்டு போயிடும் சொர்க்கத்துக்கு. எனவே குர்ஆன் என்பது சிறந்த வழிகாட்டி, சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு பெரிய ரஹ்மத். இதை நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம பாராமுகமா இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அறிவீனமாகும். அல்லாஹ் அப்படிப்பட்ட அறிவீனத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. குர்ஆனை அனுதினம் ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.